முதல்ல கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வழி 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா குரு பார்க்கிறார், உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். தொழில மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், பலவிதமான வாய்ப்புகள் வரும். இழந்த செல்வத்தை, இழந்த பேர் புகழை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். அவமானத்திற்கான ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய போகுது. வாழ்க்கையில மகர ராசி என்பது மாதிரி ஒரு போராடியவர்கள் யாருமே கிடையாது. அவ்வளவு போராடி இப்ப ஏதாவது வாழ்க்கையில் நல்லது நடக்குமான்னு கேட்கக்கூடிய மகர ராசி என்பது இந்த 2026ஆம் ஆண்டுல எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகுது. முக்கியமா மகர ராசி என்பதற்கு நிறைய பேர் விளையாட்டு துறையில சாதனை படைக்கக்கூடிய திறமை இருந்தும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சார், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு உதவிகள் கிடைக்கல, இல்லை நான் சாதிச்சிருப்பேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சாதனைகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய போது. குருவோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகு கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது நிறைய நடந்துரும். அப்போ உங்களுக்கு நிறைய நல்லது சனி செய்ய போறோம். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணுங்க. கலஸ்திர குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி என்பர்கள் நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் மகரம் அவங்கள உற்று அவங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் அனலைசேஷன் பண்ணுவாங்க. என்ன நானே உத்து பாத்துக்கிறேன், என்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் நான் நினைக்கிறேன் அதை நான் மாத்திக்கணும், என்கிட்ட என்ன நெகட்டிவ்னால நான் ஏமாந்தேன் அந்த குணத்தை நான் மாத்திக்கணும். சனி எப்படி இருக்காரு, சகாய சனியா தான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரே உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வையை அவர் மேல பதியுது. இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுறாரு, இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. மகர ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலனை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரங்கள். ரொம்ப சிறந்த உழைப்பாளிகள். எந்த நிலைக்கும் போய் நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், மனைவி குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும், அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டா போதும், எல்லாருக்காகவும் உதவிகள் செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானமான முடிவில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசிகள். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால், கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள், அவமானங்கள் சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பது. அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் நல்லா இருந்தேன், 2018க்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் நல்லா போச்சு சார், அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனை தான் சார்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பதுக்கு தான் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். ஏன்னா இந்த 7 வருஷமா 8 வருஷமா வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவில் போயிருக்கு. வீடு விற்றுருப்பீங்க, இடம் விற்றுருப்பீங்க, நிறைய கடனாக இருக்கும், வண்டிலாம் வாங்கி எல்லாத்தையும் விற்று, சில பேர் பார்த்திங்கன்னா வண்டியை அந்த கடன் கட்ட முடியாமல் விற்க வேண்டிய சூழ்நிலை, கடன் கட்ட முடியாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள், தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், பெரிய அவமானம், 4 பேர்கிட்ட கெட்ட பேர், ஒழுங்காக பணம் கொடுக்கல அவர் அப்படின்ற கெட்ட பேர், தேவையில்லாத கஷ்டங்கள், நஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள், அதனால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனை, மனைவி கிட்ட ஒரு மரியாதை எல்லாம் போய் மனைவி கூட சண்டை போட்டு, குழந்தைங்க கிட்ட சண்டை போட்டு, குழந்தைங்களே உங்களுக்கு எதிரியாகி, அப்பா அம்மா எல்லாருமே ஏன்பா இதெல்லாம் செய்கிற, நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாவே நல்லா இருப்பீங்க, ஏன்பா இதெல்லாம் செஞ்சு தேவையெல்லாம் மாட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப நெகட்டிவாக யாருக்கிட்ட போய் பேசினாலும் சரி, நீங்கள் உங்கள் பிரச்சனை காரணம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருந்திருப்பீங்க, இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே அனுபவிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோன்னு இருக்கு. என்னன்னா ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அந்த நம்பிக்கை தான் மகர ராசி என்பதில் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உயிரோட்டமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கு. இல்லை வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நேரம் எவ்வளோ நிறைய தப்பான எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். கடைசியில் ஏன் நம்மளுக்கு வருது, நம்மளால் முடியாதா அப்படின்ற அந்த முடியுன்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களை வாழ்க்கையை நடத்திட்டு. அந்த முடியுன்ற நிலை இருக்குது. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே சார், நானும் எவ்வளோ போராடுறேன், எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலையே சார்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம், நல்ல இடத்துல வேலை எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வழி 2026ஆம் ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா குரு பார்க்குறார், உச்சம் பெற்ற குரு பார்க்குறார்.
அப்போ அதுவும் 7ஆம் பார்வையாக சம சப்தம பார்வையாக அதான் சொன்னேன். அதனால தான் 2018க்கு முன்னாடி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான முக்கிய காரணமும் அதுதான். அப்போ அந்த மாதிரி ஒரு பழைய மாதிரி வாழக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசி என்பவர்களுக்கு வரப்போகுது. தொழிலில் மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், பலவிதமான வாய்ப்புகள் வரும். இழந்த செல்வத்தை, இழந்த பேர் புகழை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அவமானத்திற்கான ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகுது. உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு விடுதலை ஆகக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கணவன் மனைவி சண்டை பிரச்சனை, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன், எவ்வளோ அசிங்கப்பட்டேன் சார், என் குடும்பத்தை பற்றி அவங்க தப்பாக பேசி நான் அவங்கள போய் அடித்து செஞ்சு எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திச்சிட்டேன். அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்குது. ஒரு நிம்மதி. ஏன்னா வாழ்க்கையில் மகர ராசி என்பது மாதிரி ஒரு போராடியவர்கள் யாருமே கிடையாது. அவ்வளோ போராடி இப்போ ஏதாவது வாழ்க்கையில் நல்லது நடக்குமான்னு கேட்கக்கூடிய மகர ராசி என்பது இந்த 2026ஆம் ஆண்டில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள சேர்ந்து வாழ்வீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம். குழந்தைக்காக எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் 2026ஆம் ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் வரும். குழந்தைங்களால எவ்வளோ அவமானம், குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது பண்ண முடியலன்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த நிலை மாறும். அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் செய்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, குழந்தைக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியலையே அப்படின்ற வருத்தங்கள் இருக்கும். அந்த நிலை மாறி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இழந்த செல்வம், அதாவது வீடு வண்டி வாகனத்தை வாங்கியே தீரணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதே போல் சில பேருக்கு இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, அதனால் நிறைய பிரச்சனைகள் சண்டைகளை சந்தித்தவர்கள் மகர ராசி என்பவர் அந்த நிலை மாறி அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதனால் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு சொல்லி காசெல்லாம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அந்த நிலை மாறி இப்போ உங்களுக்கு என்ன இருந்தால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், எந்த ஊரில் வேலை கிடைக்கும் அப்படின்ற நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த மாதிரி கரெக்டாக தெரிஞ்சு அப்ளை பண்ணுவீங்க, நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் சில பேருக்கு வீசா முடிஞ்சு வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கு அந்த நிலை மாறும். சில பேர் பிஆர் அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்திருக்கும், அந்த பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் வேலை இல்லாதவங்க நிறைய மகர ராசி என்பது இருக்கீங்க. ஏதோ மனைவி வேலை பார்க்குறாங்க சார், வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கேன், கணவர் வேலை பார்க்குற ஏதோ வாழ்க்கையை ஓடிட்டு, ஏதோ கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருக்கேன் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுடைய நிலை மாறும். அங்கேயே ஒரு உயர் புகழ் உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரணும். எக்ஸாம் எழுதி 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 நிறைய நேரத்தில் கிடைக்காம போயிருக்கும், 1 மார்க் 2 மார்க்லாம் போயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக மகர ராசி என்பதற்கு நிறைய பேர் விளையாட்டு துறையில் சாதனை படைக்கக்கூடிய திறமை இருந்தும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சார், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு உதவிகள் கிடைக்கல, இல்லை நான் சாதிச்சிருப்பேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சாதனைகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய போது. மொத்தத்தில் மகர ராசி என்பதற்கு ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய எழுச்சியை, அதுவும் வளர்ச்சியையும், அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதே மாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே நடக்குதான்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள்,
கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பார்த்துக்கலாம். முற்பகுதியில் சனி வந்து பாருங்க என்னவா இருக்கா உங்களுக்கு, 3ஆம் பாவத்துல மீனத்துல சனி. அப்ப சனி உங்களுக்கு சகாய சனியா இருக்கா. உங்களோட ராசி அதிபன் உங்களுக்கு சகாயங்கள் ஹெல்ப் அப்படின்றத பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கா. அப்ப சனியே சகாய சனியா இருக்கா. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு நல்லது அப்படின்றத அவன் பண்ண போறான். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை தான். சனி கெட்டது கொடுத்தாலும் பெருமளவு யாராலையும் தடுக்க முடியாது, பரமேஸ்வரனை தவிர அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சனி நல்லது கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது, பரமேஸ்வரன் அதை தடுக்க போறது இல்லை. அப்போ உங்களுக்கு நிறைய நல்லது சனி செய்ய போறோம். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணுங்க. அதுக்கப்புறம் ராகு கேதுவை பார்க்கணும் அப்படின்னா, ராகு 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. திடீர் தன பிராப்தி, குடும்பத்துல வந்து பாருங்க காசு பணம் வசதி அது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா வந்து பாருங்க ஃபேமிலியில சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வராதா, பெருசா கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, ராகுனால வரக்கூடிய நல்லது பத்தி மட்டும் யோசிங்க. குருவோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகு கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது நிறைய நடந்துரும். அது எக்கனாமிக்கலி ஒரு சவுண்ட் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். கேத்து 8ஆம் பாவம், துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துல கேத்து அப்படின்னும் போது பெருசா நம்ம யோசிக்கணும்ன்றது இல்லை. பட் பியாண்ட் தட் வந்து பாருங்க நிறைய பேருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் மெயினா சுய ஜாதகத்திலும் கேத்து நல்லா இல்ல, இன்ஃபேக்ட் கேத்து தசையே நடக்குது அப்படின்னா மன ரீதியான குழப்பங்கள். ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க, அது பிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு குழப்பம், மந்த நிலை, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மந்த நிலை அப்படின்றத விட ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத விரக்தி, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு இடைவெளி அப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ரசாயனம் சார்ந்த ஒரு ஹெல்த் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து 6ஆம் பாவத்துல இருக்கார். 6ஆம் பாவம் குரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரோக குருவா இருக்கார். ரோக குரு மகர ராசி அன்பர்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இதை கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கார். கடன் இல்லாம எப்படிங்க முடியும்? ஏகப்பட்ட கடன் இருக்கு. அந்த கடனை அடைக்க நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கடனை அடைச்சிடுவாங்க. இதுக்கு வந்து குருவே ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நோய் எனக்கு குணமே ஆகாத நோய் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. குணமே ஆகாத நோயா இருந்தாலும் மருந்து மாத்திரை தயவுனால அந்த நோயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம். நான் பாட்டு மெடிசன் சாப்பிட்றப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. எதிரி அப்படின்னு யாரும் இருக்க போறது இல்லை, பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி. இப்ப பிற்பகுதி எடுத்துக்கலாம். அதாவது 1/6/2026 இருந்து 2026 முடிய எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 12, 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். புரியுதுங்களா? இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாவத்துல இருக்கான் அப்படின்னா, கலத்திர ஸ்தானத்துல இருக்கான், கலத்திர குருவா இருக்கான். சோ இந்த கலத்திர குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி என்பர்கள் நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல உறவு முறை, நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு நல்ல உறவு முறை, அன்பு மேலோங்குதல், எங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபம், மனசஞ்சலம், மனக்குமுறல் இதெல்லாமே மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இல்லம்மா நாங்க வந்து பாருங்க ஒரே வீட்டுல தான் தனித்தனியா இருக்கோம், நாங்க வந்து சேர்ந்து வாழறதுக்கான ஒரு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதுக்கு சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னாலும் 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. ஏன்பா பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா, ஏமா பொண்ணு மூஞ்ச பாருமா, என்னத்துக்குமா இப்படி பிரிஞ்சு வாழுது, ஒரு சான்ஸ் கொடுங்கம்மா அப்படின்னு 4 பேர் வந்து நம்மள சேர்த்து வைக்கவே பார்ப்பாங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, அதாவது 2வது திருமணம் ஒரு நல்ல வரன் அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப இளவ வயசு மகர ராசிங்க நிறைய பேருக்கு லவ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மத்தியம வயசு மகர ராசிங்க திருமணம் ஆகல நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புதுசா இன்வெஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. செய்யக்கூடிய தொழில ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் வச்சுட்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் தாங்க, அந்த பார்ட்னருக்கும் எனக்கும் பயங்கரமான மனஸ்தாபங்க, அந்த மனஸ்தாபங்கள் அப்படின்றது மாறுறதுக்கான வாய்ப்பு. ஆக இது எல்லாமே பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கும் மேல குருனோட பார்வை 1ஆம் பாவம், 1ஆம் பாவம் உங்க சுயஸ்தானத்தை பாக்குறான். மகரம் அவங்கள உற்று அவங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அனலைசேஷன் பண்ணுவாங்க. என்ன நானே உத்து பாத்துக்கிறேன், என்கிட்ட என்னென்ன வந்து நெகட்டிவ் நான் நினைக்கிறேன் அதை நான் மாத்திக்கணும்,
என்கிட்ட என்ன நெகட்டிவ்னால நான் ஏமாந்தேன், அந்த குணத்தை நான் மாத்திக்கணும். பொதுவா மகரம் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி மாதிரி தான் எரிந்து மத்தவங்களை வாழ வைக்கக்கூடியவர்கள். அதுதான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. நான் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டேன். என் குடும்பத்துக்காக என்னோட ஆயுசு முழுசும் வாழ்க்கை முழுசும் நான் உழைச்சே வந்து கொடுத்துட்டேன். இப்ப யாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலில இருந்து என்ன பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மகரம் இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் யோசிப்பாங்க இந்த காலகட்டத்துல, நான் இந்த குணாதிசயத்தினால்தான் ஏமாந்தேன், ஆக இந்த குணத்தை நான் மாத்திக்கணும். இது என்கிட்ட தேவையில்லாத குணம், ரொம்ப நல்ல குணம் தான், ஆனா இது வந்து தேவையில்லாது, இதனாலதான் நான் கஷ்டப்பட்டேன், இதை நான் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே பதப்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே உயர்ந்த குணங்கள்ல மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி என்கிட்ட இருக்க நெகட்டிவ்ல நான் கிளீனா ரப்பரை வச்சு எரேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல எனக்கு கடவுள் மேல அதிக நம்பிக்கை இருக்கு. நான் கடவுள்கிட்ட வந்து கடவுளை அடையணும்னு நினைக்கிறேன், தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இறை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜீவ சமாதி போகணும்னு நினைக்கிறேன், தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய எண்ணங்கள் வரும். இது எல்லாமே நல்லது பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறேன். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாயிடுச்சு. எவ்வளவு வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. மலையே வந்தாலும் என் தலையே தாங்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கு. என் தம்பி தங்கச்சில ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. நடுவில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கூடலாம் பேசி. ஆனா இந்த காலகட்டம் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருக்கிட்டையும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் வெளியே வந்து நிறைய டிராவல் பண்றேன் என் மனம் சார்ந்த சந்தோஷத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. லாபஸ்தானத்துல குருனோட பார்வை. நான் செய்யக்கூடிய தொழில்ல நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றனோ அதுக்கான லாபம் வருது, திருப்தியான லாபம் வருது, நான் சந்தோஷமா தொழில் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது எல்லாமே பெரிய பிளஸ் இல்லைங்களா? இப்ப சனியை பார்க்கணும். சனி வந்து எப்படி இருக்காரு? சகாய சனியா தான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரே உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வையை அவர் மேல பதியுது. இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுறாரு, இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. இது ஒரு பிளஸ். இப்ப ராகு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. ஆனா இந்த காலகட்டத்துல பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை. அப்ப என்ன ஆகும்? குடும்பத்துல காசு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், நிம்மதி கொஞ்சம் கெட்டுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ரீதியா நிம்மதி இல்லப்பா, மாமனார் மாமியார் ரீதியா நிம்மதி இல்லப்பா, சொந்தங்கள் ரீதியா நிம்மதி இல்லப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. பிள்ளைங்க வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் என் வாழ்க்கைனே நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப வந்து பாருங்க அவங்களோட போக்கு கொஞ்சம் சரியில்லைங்க, சேர்க்கை கொஞ்சம் சரியில்லைங்க. அந்த மாதிரி ஃபேமிலியில சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் வரும், அதுவா மாறும். பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எப்பயுமே நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொண்டு நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம் இல்ல. நம்ம ட்ரை பண்றோம் முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனை ஓஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிலாம் நினைக்க கூடாது. அது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். நீ பார்த்து எப்படின்னா செய், என்னோட வேலையை நான் கரெக்டா செய்யறேன், என்னால இதை தீர்த்து வைக்க முடியல, என்ன பண்ண முடியும்? நீ தான் பார்த்து தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஃபேமிலியில சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றது வருதுன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம், அதாவது இந்த 2026 மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100க்கு 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.